ஹேலோங்க ஆக்சுவலிக்கு நம்ம ஜங்குகோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 14 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, வாயன் ரொம்ப நாள் கழிச்சு ஜங்குக்கை பார்த்துருப்பா. பார்த்துட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக தான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் ஜங்குக் இங்கேயே ஒரு கிளப்பை தான் வச்சு நடத்திட்டு இருக்கான். அதுக்கு அவனோட காலேஜ் பசங்க போயிருப்பாங்க. அது காசு கொடுக்காம வந்திருப்பானுங்க போல். காலையிலே ஹோனிக்கிட்ட காசு தான் வந்து வாங்கிட்டு போயிருப்பான். அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 14. வாயன் அப்படியே ஜங்குக்கையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான் அவன் போகிறத. உடனே ஹெச்ஓடி வந்து பார்த்துட்டு, என்ன மேடம் இது, நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு உமனை நினச்சா நீங்கள் இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஐயோ சார், அது நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு கொடுக்க வேண்டாம். அதை நான் கேட்கவும் விரும்பலை. மார்னிங்கே மூட் ஸ்பாயில் ஆகிடுச்சு. உங்களுக்குலாம் இருக்குடா இருக்குது. ஏதோ வாயன் மேம் உங்கள் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிட்டுருக்காதீங்க. நான் தான் ஹெச்ஓடி, டிபார்ட்மெண்ட்டோட ஹெட், தெரியும்ல. நான் நினச்சா உங்கள் வாயன் மேமே வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஐயோ அப்படின்னு வாயின் பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக வாயின் கிட்ட நிறைய பணம் இருக்குது. அவன் நினச்சிருந்தா இந்த காலேஜே விலைக்கு வாங்கலாம், அந்தளவுக்கு அவகிட்ட காசு இருக்குது. பட் அவள் அது எதையுமே வெளிக்காட்டாமல் ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து வந்த பொண்ணு அப்படின்னு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கா. அது வந்து எல்லாருக்குமே அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. இவளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வாயினால் எல்லாமே பண்ண முடியும். அது யாருக்குமே தெரியாது. ஸோ வாயின் பார்க்குறா, இவன்லாம் என்கிட்ட பேசுகிறானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பசங்களாம் வந்து, மேம் இந்தாங்க மேம் காசு. இல்லைடா வேணாம் வேணாம் வச்சுக்கோ பரவாயில்ல. மேம் என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க, நீங்களே பாவம் மாத சம்பளத்தில் பிழைக்கிறீங்க. எதுக்கு மேம், இந்தாங்க மேம். டே இருக்கட்டும்டா, என்கிட்டலாம் இருக்குடா, வச்சுக்கோங்கடா. ஏன் பசங்களுக்கு செய்யணும், யாருக்கு செய்ய போகிறேன், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் அப்படியே பெருந்தன்மையே நடந்துக்கலாமா. சும்மாவே வானை தூக்கி வச்சு ஆடுவானுங்க. இதில் இவ வேறு இதை வேற பண்ணுறா, நல்லா தூக்குறானுங்க. ஸோ அவனும் சிரிச்சுட்டே, சரி பசங்களா போங்க போங்க போங்க, போய் இப்போ நம்ம பீச் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க. வாயின் அதை எல்லாத்தையும் பார்க்குறா. நேற்று நைட் ஜங்குக்கை பார்த்தது, இன்றைக்கி காலையில் ஜங்குக்கை பார்த்தது, அப்படியே ஒன் பை ஒன் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இந்த பயலை மறக்க முடியாது போலயே. ஏன் இப்படி ஞாபகம் வருது? இல்லை வாயின், நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி கிடையாது சரியா? ஜங்குக்கை நீ என்றைக்கும் மறந்துட்ட, வெறுத்துட்ட. இதுக்கடுத்தும் அவனை பார்த்தா ஃபீலிங்ஸ் வருது, மண்ணாங்கட்டி வருதுன்னு நினச்சிட்ருக்காது அப்படின்னு பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹாப்பியாக தான் இருக்கா. அப்படியே அந்த டேவும் முடியுது. ஸோ அப்படியே ஈவினிங் இல்லை ஒரு நைட்டு தான். நைட்டு போல் டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமில் போய் உட்காரும்போது டோரா கால் பண்ணுறா. டோரா காலை பார்த்ததும் எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஐயோ இவக்கிட்ட நான் என்னத்தை சொல்ல போகிறேன். ஜங்குக்கை இங்கே ஃப்ரான்ஸில் பார்த்தேன்னு சொன்னால் அவ்வளோதான், உடனே நீ கிளம்பி வா, நீ அங்கெல்லாம் இருக்கவே வேண்டான்னு தான் ஊயின்னு குதிப்பாளே. இவளை எப்படி சமாளிக்க போகிறனோ, இவக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு கால் எடுத்து பண்ணி, சொல்லுடி என்ன பண்ணிகிட்ருக்க. நான் இப்போ தான் டின்னர் சாப்பிட்டு ரூமில் உட்காந்துருக்கேன். என்ன வயன், உன் வாய்ஸ்லேயே ஒரு பதட்டம் தெரியுது, ஒரு நர்வஸாக இருக்கே, என்ன விஷயம்? ஏதாவது பையனையே பார்த்து கரெக்ட் பண்ணிட்டியா என்ன? உன் அண்ணன் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணிட்டா ஆளும். அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? நீ வீடியோ கால் பண்ணு அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு வீடியோ கால் பண்ண சொல்கிறா. அவன் பார்க்குறா, நார்மல் கால்லையே நம்ம வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிட்டா. வீடியோ கால்லாம் முகத்தை பார்த்து கிழிஞ்சிரும், கண்டுபிடிச்சிடுவாளே அப்படின்னு அவனும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் கால் அட்டன் பண்ணி, சொல்லுடி. ஏய் என்னடி ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, அழுதியா என்ன? இல்லையே. இல்லை காலையிலேருந்து ஒரே அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருந்தேனா, ஸோ டயரில் அப்படி இருக்கும், அவ்வளோதான். ஓ டயரில் அப்படி இருக்கா, இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதியா என்ன? எனக்கு என்னமோ நீ அழுத மாதிரி தான் தெரியுது, உன் கண்ணெல்லாம் அப்படி சவந்திருக்கே. டயர்லலாம் உன் கண்ணு சவக்காதே. டயர்ட் தான், நைட்டு தூக்கம் இல்லைல்ல. பசங்க வேறு இங்கே ஏதோ நைட்டு சுற்ற போயிட்டாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகிட்டு, அவ்வளோதான் தூங்கலை, தான் இப்படி இருக்கு. உன் வாய்ஸில் ஏதோ பதட்ட தெரியுதே. சும்மா ரெடி, கால் எதுக்கு பண்ண? அதை முதல்ல சொல்லு. சும்மா சும்மா உன் வாய்ஸ் இப்படி இருக்காது, கண் இப்படி இருக்காது, அது இப்படி இருக்காது. என் மூஞ்ச ஒன்றை ஜோசியம் பார்க்க சொல்லலை, பொத்திக்கிட்டு என்னன்னு சொல்லு. ரொம்ப பண்ணாத. நான் அவனும் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கல, பாப்பா தான் பேசணும்னா. எனக்கு சிக்கியா? ஆமாம் சிக்கி தான் பேசணும்னு சொன்னான், பேசுக்கோ அப்படின்னு சொன்னதும் அவளும் பேசுகிறா. சிக்கிக்கிட்ட க்யூட்டாக 2-3 வார்த்தைலாம் பேசிட்டு, சரி நீ தூங்கு சிக்கி, சமத்தாக தூங்கணும் சரியா? உங்கள் அம்மாவை நல்லா தொல்லை பண்ணு, ஏன்னா நான் இல்லை, அதனால் உங்கள் அம்மா நல்லா ஃப்ரீயாக தான் இருப்பா. ஸோ அதனால் நல்லா அவளை தொல்லை பண்ணிகிட்டே இரு சரியா? ஓகே அப்படின்னு அவளும் மண்டையாடிட்டுருக்கா. அவனே க்யூட்டாக சொல்லிவிட்டு, பாய் சொல்லலாம், தூங்க, லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை தூங்க வச்சுட்டு அப்படியே டோராவை பார்க்குறா. டோரா நீ போதும்டி, நீ ஒருத்தி போதும் என் உயிரை வாங்குறதுக்கு.
ஆ நான் இல்லைனாங்க நீ நல்லா தானே இருக்க. அதுக்கு தான் சிக்கிய உசுப்பேத்தி விட்டேன். கிழிச்ச. சரி ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா தூங்கு. இன்னும் ஒரு 2, 3 நாள்ல வந்துருவியல்ல. சீக்கிரம் வந்து தொல எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. வாயின்னு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு ஒரு மாதிரி இந்த ரூம்குள்ளே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கீழே நடக்கலாம் அப்படின்னு அந்த கார்டன் ஏரியாவுக்கு வரேன். அந்த கார்டன் ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி தான் பார் இருக்குது. அந்த அந்த ஹோட்டல் ரூம் ஒட்டி தான் அந்த பாரே இருக்குது. ஸோ அங்கே நின்னாலுமே அந்த பார் நல்லாவே தெரியுது. வாயின் அந்த பாரையே பார்த்துட்ருக்கா. நான் ஏன் பேரையே பார்த்துட்ருக்கேன். இப்போ எனக்கு நடந்து போகணுன்னு தோணுதா என்ன? வாயன் இதை மட்டும் பண்ணிடாத இங்கே நின்றுக்கோ அப்படின்னு. அவள் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கா. இருந்தாலும் கால் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. வாயனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த பார் கிட்ட வரைக்கும் போயிட்டா. போய் உள்ளேயும் போகக்கூடாது போயிடாத வாயன் கதவை திறக்காத அப்படின்னு சொன்னதும் கதவும் திறக்குது. இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தான் போகிறா. உள்ளே போய் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. இப்போ எதுக்கு என் கண்ணு அவனை தேடிட்டுருக்கு? அதான் எனக்கும் தெரில. அதனால் அவனை தானே தேடுது அப்படின்னு மறுபடியும் சுற்றி பார்க்குறா. பார்த்தா ஒரு சோஃபாவில் ஒருத்தன் திமிரா உட்காந்து இவளையே பார்த்துட்ருக்கான். எனக்கு அந்த லைட்டிங்ஸில் தெரியல யாரா அவன் அப்படின்னு. கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா அது ஜங்குக் தான். அடியாத்தி, இவன் வெளியிலேருந்தும் நம்மளை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். உள்ளே வந்ததுக்கப்புறமும் நம்மளை தான் பார்த்துட்ருக்கான். ஆக மொத்தத்தில் நம்ம இவ்வளோ கேவலமாக இவனை பார்க்கணுன்னு வந்தது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி தானே அப்படின்னு அவனை ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் பண்ணுறா. அப்போ அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் வந்து, என்ன மேம் வேணும்? ஏன் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என்னோடய பசங்க வந்தாங்களான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் இல்லை. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போகணும்ல. ஹெச்ஓடி காலையிலே பார்த்தீங்களா திட்டினார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் ஓகே மேம் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போ நேராக ஜிம்முன்னு வரான். வந்து சரக்கு அடிச்சிட்டே, ஏய் மாமா என்னடா பண்ணுற அப்படின்னு ஜங்கு கிட்ட வந்து உட்காரான். ஜங்கு கண்டுக்கவே இல்லை. ஜிம்முன்னு வந்து உட்காந்ததை பார்க்க கூட இல்லை. அவனோட ஃபுல் ஃபோக்கஸ் வாயன் மட்டும்தான். வாயனையே தான் பார்த்துட்ருக்கான். ஜிம்முன்னு பார்க்குறான். யாரா பார்க்குறான் அப்படின்னு பார்த்துட்டு, டே மச்சான் நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தெரியுது, சூப்பர் ஃபிகராக இருக்கும் போலையே, அதை வச்சுக்கணுங்க பார்த்துட்ருக்கா கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னதும் திரும்பி ஜிம்னு ஒரு முறை. எதுக்கு இப்படி முறைகிறா? உன் ஆளா? ஆமாம் என் ஆள் தான். பார்க்காத கண்ணு ரெண்டையும் தோண்டி வெளியே எடுத்துவேன். அவன் என் ஆள். டே மச்சான், எத்தனை வாட்டி நீ பார்த்து கரெக்ட் பண்ணுற பொண்ணுங்களே நானும் கரெக்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு மேட்ராடா? ஏய் அது வேற இது வேற. அவங்கெல்லாம் வேற, இவன் எனக்கு வேற. ஏன் இவன் என்ன? பார்க்காதனா பார்க்காத, கண்ணு ரெண்டி தோண்டி எடுத்துருவேன். மயிரே மூட்டு போயிருடா. அவன் என் ஆள், புரியுதா? எவனும் பார்க்கக்கூடாது, நான் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு அவளை தான் பார்க்குறான். அவளுக்கும் தெரியுது நம்மளை தான் பார்க்குறான் அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது வாலண்டியராக ஒரு ஆடு வந்து சிக்குது. ஒரு பையன் வந்து, ஹாய் நீங்கள் எந்த ஊரில் இல்லை அப்படின்னு கேட்கும்போது வாயனும், ஆமாம் எந்த ஊர் இல்லை, பார்க்குறதுக்கு எங்கள் ஊர் பொண்ணு மாதிரி இருக்கீங்க, அதான் கரெக்டாக வந்து கேட்டேன். ஓ எப்படி கண்டுபிடிச்சிங்க? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்கள் ஃபேஸ், உங்கள் பிஹேவியர். எந்த பொண்ணுங்களா பாருங்கள் குடிச்சிட்டு எப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் நீங்கள் யாரையோ தேடி வந்த மாதிரி இருக்குது, சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. அதான் கெஸ் பண்ணேன். நல்லா கெஸ் பண்ணிங்க, நல்லா நாலேஜ் அப்படின்னு. வாயன் அவங்ககிட்ட கொஞ்சம் சிரித்து பேசுகிறா. சங்குக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ வெறி ஆகுது. அப்படியே வேகமாக வான்கிட்ட நடந்து வர வாயனா, இப்போ எதுக்கு வாரான் அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தில் இருக்கும்போது அவன், சாரி எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லும்போது வாயனா, நத்திங் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேராக சங்குக்கு வந்து வாயன்கிட்ட நின்னது. வாயன் அப்படியே மூச்செல்லாம் அடிச்சு போய் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்க. அந்த பையன், சார் என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், இங்கேருந்து போ. சார் சாரி, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கோம், ஸோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க? உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணும்னா வாங்கிட்டு போங்க. டே போன்னு சொன்னேன். இப்போ மட்டும் நீங்கள் வந்து போகல அவனை கொன்றுவான். அவனை இங்கேருந்து போயிரு, ஒழுங்காக போயிரு. அப்போ அவனும் ஒரு மாதிரி பயந்துட்டே ஜங்குக்கு முறைக்கிற முறையிலே அவனுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி பீதி ஆயிடுச்சு. அவனும் அங்கேருந்து போயிட்டான். அவன் எனக்கா அப்படியே இங்கேருந்து எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு அப்படியே எஸ்கேப் பண்ணலான்னு போகும்போது
ஹலோ அப்படின்னு ஒரு சத்தம். வாயனா ம் நம்மள தொங்க போகிறானா, நம்மளை தான் கூப்பிட்றான் அப்படின்னு வாயனை அப்படியே அவனை திரும்பி பார்க்குறா. பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தான், வாயில திறந்து கூட காட்டலை. அவனும் எதுக்கு இங்கே வந்த? ம் ஐ- அது ஐயோ வாய் வளருதே அப்படின்னு அவளும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லலான்னு வரும்போது கரெக்டாக ஜங்குக் மேலே வந்து ஒரு 2 பொண்ணுங்க கையை பிடிச்சிட்டு, பேபி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னை நான் அங்கே தான் தேடிட்டு இருந்தேன். ச்சே, இங்கே போய் இந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? பட் இந்த பொண்ணு நம்ம ஒரு பொண்ணு மாதிரி இல்லை, பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. இவளை என்ன கரெக்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கியா? கொன்றுவோம் உனக்கு தான் நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல அப்படின்னு ஜங்குக்கு இழுத்துட்டு இருக்காளுங்க. எனக்கு இதை பார்த்ததும் மனசே உடஞ்சி போச்சு. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, அழுக வருது, அழுகணும்னு தோணுது. இருந்தாலும் அழுகக்கூடாது அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வாயெல்லாம் வரல பேசுகிறதுக்கு, இருந்தாலும் திக்கி திணறி, இன்னும் நீ மாறவே இல்லைல்ல, அப்படி தானே இருக்க, அப்படியே தான் இருக்க, நீ மாறவே இல்லை, நீ மாறவும் மாட்ட. ஏன் நான் மாறியிருப்பேன் நீ நினச்சியா? ஆ என்ன கேட்ட? நான் மாறியிருப்பேன்னு நீ நினச்சியா என்ன? அதான் என்கிட்ட வந்து இப்படி கேட்டுட்ருக்கியா? ஆமாம், நீ மாறியிருப்பேன்னு நான் நினச்சேன். நேற்று உன்னை பார்க்கும்போது நான் நினச்சேன் நீ மாறியிருப்பேன்னு. ஆனால் நீ இன்னும் அதே பார், கொரியாவில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஃப்ரான்ஸில் அதே மாதிரி ஒரு பார், அதே மாதிரி பொண்ணுங்க, அதே மாதிரி உன் புத்தியும் இன்னும் மாறலை. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இப்போ எதுக்கடி அழுகிற? நான் அழுதா என்ன, சிரிச்சா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கதவை திறந்துட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. சங்குக்கு போக முடியல, இந்த 2 பொண்ணுங்க விடவும் மாட்டேங்குது. அவனுக்கு கட்டுப்பாயிடுச்சு. விடுங்கடி அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக இன்றைக்கி கிளப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு பசங்களாம் அவனு கிளம்பி வந்திருப்பானுங்க. வாயன் வந்து அவனுங்களை கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு கன்னத்தில் தொடச்சிட்டு இருந்தேன்னா இன்னும் மாறவே இல்லை, இப்படியே தான் கிடக்குறான். எப்படி இருக்கட்டும், இவனை போய் லவ் பண்ண பாரு, என்ன செருப்பு கழட்டி அடிக்கணும் அப்படின்னு வாயனை அழுதுகிட்டே போகிறத பார்த்து பசங்க அப்படியே ஸ்டாப் ஆகி, டே ஒரு நிமிஷம் இருங்கடா, இப்போ அழுதுகிட்டே போனது நம்ம ஒயின் மேம் தானே? என்னடா சொல்கிற? ஒயின் மேம் எதுக்கு அழுதுட்டு போகிறாங்க? லூஸ் மாதிரி பேசாதவா? இல்லை அது ஒயின் மேம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்குறானுங்க. அங்கே ஒரு பொண்ணு அழுதுட்டு போதுன்னு தெரியுது, பின்னாடி பக்கம் ஒயின் மாதிரி தான் இருக்குது. எல்லாவனு கத்துறானுங்க ஒயின் மேம்னு. ஒயின் சத்தத்தை கேட்டுட்டு, கடவுளை இவனுங்களா அப்படின்னு திரும்பி பார்க்குறா. அவனுங்களும் மேம் நீங்கள் ஏன் மேம் அழுகுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜாங்கோக் அப்படியே அவனுங்களுக்கு பின்னாடி நின்று பார்த்துட்ருக்கான். ஐயோ பசங்களா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? திருப்பி கிளப்புக்கு போகிறீங்களா? கொன்றுவேண்டா, ஒழுங்கா ரூமுக்கு போங்க. மேம் நாங்கள் ரூமுக்கு போகிறது இருக்கட்டும், இப்போ நீங்கள் இந்த கிளப்லேருந்து தானே வந்தீங்க, இங்கே எதுக்கு போனீங்க? அது அது அப்படின்னு அந்த கிளப்பை திரும்பி பார்த்தா ஜாங்குக்கு வெளியில் நின்று வாயனை ஒரு மாதிரி தலையை சாய்ச்சி பார்க்குறான். வாயனுக்கா தருத்தலை அப்படின்னு அவனை பார்த்துட்டு, அது மேம் நாங்களும் நேற்றுலேருந்து நோட் பண்ணுறோம், அவர் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு, நீங்களும் ஒரு மாதிரியே தான் அவரை பார்க்குறீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது ஷக்கலக்கா பும்மும் அப்படின்னு சொல்லும்போது பிச்சிருவான். நாயே இப்பெல்லாம் பேசக்கூடாது சரியா, வாய மூடு. மேம் அப்புறம் எதுக்கு மேம் இன்றைக்கி போனீங்க? நேற்று நாங்கள் இருந்தோம், இன்றைக்கி எதுக்கு மேம்? இன்றைக்கி நீங்கள் போனீங்களான்னு செக் பண்ண போனேன், புரியுதா? நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்க தான் போனேன், வேறு ஒன்றும் இல்லை. மேம் உண்மையாவா? உண்மையாதான். சரி மேம், ஆனால் நான் நினச்ச மாதிரியே நீங்கள் இங்கே தானே வந்திருக்கீங்க. தொலைக்கணும்டா உன்னை, போங்க. மேம் ஒரு 5 நிமிட்ஸ் மேம், ப்ளீஸ் மேம், ஒரு 5 நிமிஷம் மேம், ஒரு 2 டான்ஸை மட்டும், ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் மட்டும் ஆடிட்டு வரேன் மேம். ஹெச்ஓனையும் தூங்கிட்டார், அந்த பிரின்ஸ்பலும் தூங்கிட்டார் மேம், நான் நல்லா பார்த்துட்டு தான் மேம் வந்தேன். ப்ளீஸ் மேம் நாங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தது இந்த கிளப்லலாம் டான்ஸ் ஆடணும் தான் மேம், அங்கே தான் எங்கள் அம்மா அப்பா விட மாட்டாங்க, எங்கேயாவது விடுங்க மேம், ப்ளீஸ் மேம் காலில் விழுந்து கெஞ்சுறானுங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரில. வேணாண்டா, ஹெச்ஓடிக்கு தெரிஞ்சே வேலை போயிருண்டா, ப்ளீஸ்டா மேம் ப்ளீஸ் மேம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறானுங்க. வேணாம், எனக்கு எது கேட்டாலும் செய்வா, செய்ய மாட்டாளா என்ன? ஓகே, வெறும் ஒரு பாட்டு தான், புரியுதா? ஓகே அப்படின்னு அந்த கிளப்புக்குள்ளே ஓடிட்டானுங்க. வேணாம், யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இருந்தாலும் அவனுங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவானுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் கிளப்புக்குள்ளெலாம் போகல, வெளியில் ஒரு பெஞ்ச் இருக்குது, அதிலலாம் உட்காந்துருக்கா. அப்போ நேரம் சங்குக்கு வெளில வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் செட்டு வந்து, வேணுமா அப்படின்னு கேட்குறான். வாயினதை பார்த்துட்டு, நோ தேங்க்ஸ்
ஓ! நோ தேங்க்ஸ். அப்போ நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு. அவனே அத குடிக்கிறான். அவன் அப்படியே அவன மொறச்சு பார்த்துட்டு, ஐயோ! எதுக்கு இங்க உட்காந்துருக்கான்? எனக்கு அழுக வருதே அப்படின்னு வாயன அப்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டா. இப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டா மட்டும், நீ அழுகுறது எனக்கு என்ன தெரியாதா? ம். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எங்க என் கண்ண பார்த்து கேளு. ம். இவன் 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 டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி வாயன அவனை முறைச்சி பார்த்துட்டு என்ன வேணும்னு கேட்டான். ஒன்றும் இல்லை. டோரா டோரா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலே என்னாச்சு? அதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும். உன்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கும் உன்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை. பொத்திட்டு சொல்லு சரியா? என் தங்கச்சியை பற்றி தானே கேட்குறேன், சொல்லு. நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவன் என் தங்கச்சி. அப்போ அவனும் எதுவுமே சொல்லாமல் அவனை பார்த்து சிக்கி சிக்கியோட ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறா. அவனும் பார்க்குறான். பார்த்துட்டு இது டோராவோட பொண்ணா அப்படின்னு கேட்குறான். அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது அவளும் அந்த ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருக்காளா. அப்படியே ஜங்குக்கு அந்த ஃபோட்டோவில் ஒரு மாதிரி எமோஷனலாக பார்த்துட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா தாய் மாமா இல்லை, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கான். அவனும் நீ பார்த்தது போதும், ஃபோனை கொடு அப்படின்னு இப்படிங்களான்னு போகிறதுக்குள்ளே அவன் அப்படியே ஃபோனை வாங்கி என் அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இந்தா அப்படின்னு ஃபோனை அவகிட்ட கொடுத்துட்டு நீ எப்படி இருக்க? ஆ என்ன கேட்ட? நீ எப்படி இருக்கேன்னு கேட்டேன். காது கேட்கலையா? இன்னும் உனக்கு இந்த காது கேட்குற பிரச்சனை ஓட்டையாக தான் இருக்கா உன் காது? டேய் இப்பெல்லாம் என்கிட்ட பேசாத சரியா? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாவம் உன் அம்மாவும் அப்பாவும் தான் எங்கே போன என்ன ஆனன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. என் அம்மா வேணா சொல்லு, என் அப்பனை பற்றி பேசாத. என்னை மாட்டி விட்டதே நீயும் என் அப்பனும் தானே, எனக்கு நல்லா தெரியும். போலீஸ்கிட்ட நீங்கள் 2 பேரும் சேர்ந்தானே என்னை மாட்டி விட்டீங்க, எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆமாம், நீ ஏதோ நல்ல காரியம் பண்ணி ஏதோ உன்னை தப்பாக போய் மாட்டி கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ பண்ணதே பொறுக்கித்தனம். இதில் மாட்டி கொடுத்தது அங்கே தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு அப்படியே அறையலான்னு வரான். உடனே வாயின்னு ஒரு முறை தான் முறைக்கிறா. பார் கொலை கண்ணில் இருக்கேன் அவன் மேலே, பொத்திட்டு போயிரு, அடித்து மூஞ்சி உடச்சிட போகிறேன், உட பார்ப்போம் அப்படின்றா. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறோம். உடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவளும் முறைச்சி பார்த்துட்ருக்க. 2 பேரும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வெளில வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பாய், see you later, bye.